இன்னைக்கு வந்து தை அமாவாசை. இறந்தவங்களுக்குலாம் சாமி கும்பிடுற நாள். அம்மா நேத்தே கால் பண்ணிட்டு நான்வெஜ் எதுவும் சாப்பிட்றாதா, அப்பாவுக்கு சாமி கும்பிடுறோம் அப்படின்னாங்க. காலையில இருந்து ஆபீஸ்ல வந்து ஒரு மாதிரி அப்பா கூட இருந்த டேஸ் நிறைய விஷயங்கள் மனசுல ஓடிட்டே இருந்தது. கரெக்டா ஈவினிங் வந்து காருக்குள்ள ஏறி உட்காடுறேன். இந்த போட்டோ பார்த்தோன்னே எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. எங்க அப்பா டிரைவர்ன்றனால அவருக்கு கார், சொந்த கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. எங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஆல்டோ 800 வச்சிருந்தாங்க, பழைய மாடல் வண்டி. அவங்க கிட்ட ரெகுலரா கேட்டுட்டே இருப்பாரு, நீங்க எப்போ புது கார் வாங்கினாலும் அந்த காரை எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு. நான் அப்ப மேபி ஒரு 7th 8th படிச்சுட்டு இருப்பேன். ஒரு வாட்டி எங்க அப்பா வந்து அவங்க கிட்ட அந்த காரை பத்தி பேசும்போது எனக்குள்ள நானே சொல்லிக்குவேன், எப்படியாவது நம்ம வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் எங்க அப்பாக்கு சொந்த கார் ஒண்ணு வாங்கி கிஃப்ட் பண்ணணும், அதுல வந்து அவர் உட்காந்துட்டு போகணும், என்னோட சொந்த காருன்னு அவர் ஃபீல் பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ நான் வந்து 2 கார் வாங்கியிருக்கேன். ஒன்னு வந்து துபாயில வாங்கியிருக்கேன், இன்னொன்னு வந்து இந்தியால வாங்கியிருக்கேன். ஆனாலுமே வந்து பெருசா சந்தோஷம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவரோட போட்டோ மட்டும் தான் கார்ல டிராவல் பண்ணும். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா அப்பா வந்து அவங்க ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களோட ஆசையை வந்து நமக்கு இன்டைரக்டா சொல்லி இருந்திருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க இருக்கும்போது எப்படியாவது சேர்த்து அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிருங்க. இல்லைன்னா வந்து பின்னாடி ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவோம். நான் சொல்லணும்னு தோணுச்சு.